ரயில்வே படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம எதிர்பார்த்தபடியே குரூப் டி லெவல் 1 போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கிறோம், அதாவது அப்ளை பண்ணுற டேட் எப்போ அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அண்ட் டைம். டேட் ஆஃப் பப்ளிகேஷன் நோட்டீஸ் எப்போ வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 22/1/2025. சரிங்களா. ஓப்பனிங் டேட்டு டைம் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் அப்ளிகேஷன் என்றைக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா 23ஆம் தேதியிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். க்ளோசிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 22/2/2025. சரிங்களா. ஒரு மாதம் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதம் டைம் இருக்குது அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்துடக்கூடாது. சரியா. 23ஆம் தேதியே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஏன்னா நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்தது, அப்புறம் பின்னாடி அப்ளை பண்ணலை, அது பண்ணல, இது பண்ணலன்னு யோசிக்கவே கூடாது. எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனோடனே அப்ளை பண்ணி முடிச்சிடுறீங்க. சரிங்களா. இதான் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். சரிங்களா. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபீ பேமெண்ட்டுக்கான டைம் பார்த்தீங்க அப்படின்னா 23/2/2025 டு 24/2/2005 இதுக்குள்ளே கட்டி முடிச்சிருக்கணும். நீங்கள் அப்ளை பண்ணுற அன்னைக்கு ஃபீஸ் எல்லாம் பே பண்ணி முடிச்சிருங்க. எதுவுமே பெண்டிங் வைக்காதீங்க. சரிங்களா. இப்போ நமக்கு இதில் டோட்டல் வேக்கண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32,438. சரியா. இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது இப்போதைக்கு கொடுத்துருக்க வேக்கண்ட் லிஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியாகிறப்ப இருக்கக்கூடிய வேக்கண்ட் லிஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 32,438. சரி. இப்போ ஏஜ் குவாலிஃபிகேஷன் அப்படின்றது நம்ம பயப்படணும்னு அவசியமே இல்லை. உங்களுக்கு ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்க எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எழுதலாம். ஏஜ் லிமிட்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மலாக 18 to 33 இயர்ஸ். சரிங்களா. ஆனால் இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 18லேருந்து 36 வயசு வரை எழுதிக்கிடலாம் நீங்கள். சரிங்களா. 1/1/2025 படி 36 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க, 18 வயசுலேருந்து 36 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணி எழுதிக்கிடலாம். இது போக ரிலாக்ஸேஷனும் இருக்குது. நீங்கள் ஓபிசியில் நான் கிரிமி லேயராக இருந்தீங்க அப்படின்னா 3 வருஷம் ரிலாக்ஸேஷன், எஸ்சி எஸ்டியாக இருந்தோம் அப்படின்னா 5 வருஷம் ரிலாக்ஸேஷன். இது போக எக்ஸ் சர்வீஸ் மேனு, பிடபிள்யூபிடி அதாவது பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசி கேட்டகரியில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 39 வயசு வரை எழுதிக்கலாம். எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த 36 + 5 41 வயசு வரை எழுதிக்கலாம். சரிங்களா. நல்ல ஒரு நோட்டிஃபிகேஷன், மிஸ் பண்ணிடாதீங்க. பேசிக் சேலரியே பார்த்தீங்க அப்படின்னா 18,000 கொடுத்துருக்காங்க. அது போக இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பே கமிஷன் வேறு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நல்ல ஸ்கேல் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு அன்ரிசர்வ்டு கேட்டகரியிலையோ இல்லை அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செஷனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ஏஜ் லிமிட் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா உங்களோட பர்த் டேட் பார்த்தீங்கன்னா 2/1/1989க்கு அப்புறம் இருக்கணும். சரிங்களா. இதே ஓபிசியில் நான் கிரிமி லேயராக இருந்தீங்க அப்படின்னா 2/1/1986க்கு அப்புறம் இருக்கணும். அதே மாதிரி எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா 2/1/1984க்கு அப்புறம் இருக்கணும். லோயர் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 1/1/2007க்கு முன்னாடி பிறந்தவங்களாக இருக்கணும். சரிங்களா. இதை தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு முக்கியமான நோட்டிஃபிகேஷன், மிஸ் பண்ணிடக்கூடாது. இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஐடிஐ முடிச்சிருக்கலாம். சரிங்களா. ஃபீஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 500 rupees ஃபீஸ் கட்டுறீங்க. ஆனால் உங்களுக்கு ரீஃபண்டாக பார்த்தீங்க அப்படின்னா 400 ரூபா வந்துடும். சரிங்களா. அதே மாதிரி ஃபீமேலாக இருந்தீங்க இல்லை அப்படின்னா டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ் மேனு, வேறு எஸ்சி எஸ்டி, மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் இல்லை இபிசி யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபா. இதில் ரீஃபண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 250 ரூபாயுமே உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் அப்பியர் ஆனதுக்கப்புறம் இது ரீஃபண்டாக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா. இது போக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாம்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான். இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக வேலை கிடச்சிரும். சரிங்களா. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. இதில் உங்களுக்கு 90 minutes. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மொத்தம் 100 கொஸ்டின். எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் சயின்ஸில் ஒரு 25 கொஸ்டின். சயின்ஸோட இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. 25 கொஸ்டின் சயின்ஸு. அடுத்து மேத்தமெட்டிக்ஸ் 25 கொஸ்டின், ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அது ஒரு 30 கொஸ்டின், ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு 20 கொஸ்டின்.
சரிங்களா? இப்போ நீங்கள் சயின்ஸுக்கு ஒரு 25, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு ஒரு 20, ஜென்ரல் அவேர்னஸில் கரண்ட் அஃபேரும் சேர்த்து 20 கொஸ்டின், இது போக மேக்ஸுக்கு 25 கொஸ்டின், ரீசனிங்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஸ்டின். இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இந்த எக்ஸாம் பேட்டர்னில் நெகட்டிவ் மார்க் உண்டு. நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/3. சரிங்களா? இப்போ 1/3ன்றது 0.33 மார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தப்பாக எழுதணும் அப்படின்னா மைனஸில் போயிடும். சரி, இந்த எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான சிலபஸ். சரிங்களா? மேக்ஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டம், போர்டு மாஸ், டெசிமல்ஸ், ஃப்ராக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜஸ், அடுத்து மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட் அண்ட் லாஸ். இதுவரை பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு மேக்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷனில் ஸ்கொயர் ரூட்டுங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஏஜ் கால்குலேஷனு, கேலண்டர் அண்ட் கிளாக்கு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டன்ஸ். நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் படிக்கிறப்ப பைப்ஸ் அண்ட் சிஸ்டன்ஸும் சேர்த்து படிச்சிருவீங்க. இவ்வளோதான் சிலபஸ். மேக்ஸை பொறுத்தளவு அரித்மெட்டிக் மேக்ஸ் நம்ம நல்லா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுன்னு சொல்லக்கூடியது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தாலே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டினுக்கு 20 வரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். அப்புறம் அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்வான்ஸ்டு மேக்ஸில் ஒரு 4 டாபிக் கொடுத்துருக்காங்க. அது போக ரீசனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங்கில் ஃபுல் மார்க் எடுக்கலாம். 30க்கு 30 அழகாக போட்டு போயிடலாம். என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். அனாலஜி, அல்ஃபபெட்டிக் அண்ட் நம்பர் சீரீஸு, கோடிங் அண்ட் டீகோடிங், மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், ரிலேஷன்ஷிப், பிளட் ரிலேஷனை சொல்கிறாங்க. அடுத்து சிலாகிசம், அடுத்து ஜம்பிளிங், வென் டயக்ராம், டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்டு சஃபிஷியன்சி, அதுக்கப்புறம் கன்க்ளூஷன் அண்டு டிசிஷன் மேக்கிங், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங், கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன்ஸ், ஸ்டேட்மெண்ட், ஆர்குமெண்ட் அண்டு அசம்ஷன்ஸ். ஈஸியான டாபிக்ஸ் எல்லாமே. சரியா? ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய ஏரியா இது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கப்புறம் ஜென்ரல் சயின்ஸுக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் ஆன் கரண்ட் அஃபேருக்கும் டாபிக் வந்து பெரிய லெவலில் அவங்க டீகோட் பண்ணி கொடுக்கல. நான் டீகோட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் லைஃப் சயின்ஸ். லைஃப் சயின்ஸுன்றது பயாலஜி, சரியா, பாட்டனி, ஜுவாலஜி படிக்கணும், ப்ளஸ் என்விரான்மெண்டல் சயின்ஸ், இவிஎஸ் படிக்கணும். சரிங்களா? இது எல்லாத்தையும் சேர்த்து தான் உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அது போக ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சர், பர்சனாலிட்டிஸ், அதுக்கப்புறம் சப்ஜெக்டாக எடுத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ், பாலிட்டிக்ஸ், எனி அதர் சப்ஜெக்ட் ஃபார் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இங்கே ஆர்ட்ஸ் சப்ஜெக்டையும் கவர் பண்ணுறாங்க, சயின்ஸு சப்ஜெக்டையும் கவர் பண்ணுறாங்க. சரிங்களா? இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு ஒன்று நடக்கும். மேல் கேண்டிடேட்ஸாக இருந்தோம் அப்படின்னா 35 கிலோ வெயிட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 மீட்டருக்கு தூக்கிட்டு போகணும். எவ்வளோ நேரத்தில்? 2 நிமிஷத்தில். சரிங்களா? 100 மீட்டரை கடக்கிறதுக்கு 2 நிமிஷம் டைமு, 35 கிலோ வெயிட்டையும் சேர்த்து தூக்கிட்டு போகணும். புரியுதா? இது அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1000 மீட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 minutes and 15 seconds வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே சான்ஸில் ஓடணும். சரியா? இதே ஃபீமேல் கேண்டிடேட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வெயிட்டு கொஞ்சம் குறையும். 35ன்றது 20 kg, அதே 100 மீட்டர் 2 minutesல போகணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 1000 மீட்டரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு 5 minutes 40 seconds ஒரே சான்ஸில் முடிக்கணும். சரிங்களா? இதுதான் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இது செகண்ட் ஸ்டேஜ். சரிங்களா? இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேக்கன்சி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். வேக்கன்சி லிஸ்ட்டை பொறுத்தளவு நம்ம சதர்ன் ரயில்வேக்கும் ப்ளஸ் ஐசிஎஃப்க்கும் இதிலே இருக்கும். சரிங்களா? ஐசிஎஃப்க்கான வேக்கண்ட்டும் இதிலே கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அசிஸ்டண்ட் போஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தம் சிக்னல்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், அப்புறம் ஒர்க் ஷாப்பு, அதுக்கப்புறம் பிரிட்ஜு, கேரேஜ் அண்ட் வேகன், லோகோ செட்டு எலக்ட்ரிக்கலில், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாத்வே, அப்புறம் ஏசி ஒர்க் ஷாப்பு, மறுபடியும் ஏசி, அதுக்கப்புறம் ட்ராக் மெஷின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஆர்டி. இது எல்லாத்துக்குமே அசிஸ்டண்ட் போஸ்ட்டு. அதுக்கப்புறம் முக்கியமான போஸ்ட்டாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் மேனு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ராக் மெயின்டனர் 4. இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சதர்ன் ரீஜனில் வேக்கண்ட்டாக இருக்குது. வேக்கண்ட்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா நிறைய கொடுத்துருக்காங்க. டோட்டல் வேக்கண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2694. சரிங்களா? இப்போ இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது நமக்கு சதர்ன் ரீஜனில்.
இப்போ இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணோடனே கடன் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். நாளைக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிரும். நாளை கழிச்சிலிருந்து அப்ளை பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. நாளை கழிச்சு உடனே அப்ளை பண்ணிடணும். இதுக்கான அறிமுக வகுப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 2ஆம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா இன்ஸ்டியூட்லையுமே நம்மளோட எல்லா பிரான்ச்சஸுமே தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோவை, அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயும் பாடசாலையிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அட்மிஷன் நடக்குது. சரிங்களா? இந்த 2ஆம் தேதி வந்து இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் எல்லாத்துக்குமே ஃப்ரீயாக இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வைப்பாங்க. இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். ரயில்வே எக்ஸாம்னா என்ன, சரிங்களா, எப்படி நம்ம அதுக்கு படிக்கிறது, எப்படி ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கிளியர் பண்ணி அதுக்கு வேலைக்கு போகிறது, இது போக அதோட வேலை எப்படி இருக்கும், சரிங்களா, எல்லாமே உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம ஷார்ட்கட்டாக எப்படி படிக்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்கனவே நடந்த ரயில்வே டெஸ்ட்டில் ஒரு 10 கொஸ்டின்ஸ், சரியா, ஒரு ப்ராக்டிஸ் செட்டு மாதிரி கொஸ்டின் வித் சொல்யூஷனோட ஒரு புக்கும் உங்கள் கையில் கொடுப்பாங்க. சரிங்களா? இது வந்து ஃப்ரீ இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நடக்கக்கூடியது. இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டு எப்படி அந்த எக்ஸாமுக்கு நம்ம தயாராகலாம் அப்படின்றத முடிவு பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட்டுன்னு கிடையாது. ஆனால் எதையுமே செய்யாமல் இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற பனிஷ்மெண்ட்டு அப்படின்ட்டு தான் ஒபாமா சொல்கிறாரு. சரிங்களா? அப்போ பேசிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூவாக நம்ம ஏதாவது ட்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். சரிங்களா? இது நமக்கு கிடைச்ச வாய்ப்பை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா படிங்க. இந்த எக்ஸாமை கண்டிப்பாக கிராக் பண்ணலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.